விடாம யார தான் விட்டுச்சு அப்படிங்கிற மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ எதிர்நீச்சல் சீரியல்ல வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன் பண்ற கூத்து எல்லாமே பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா தான் வருது. இன்னொரு பக்கம் வந்து அவன் என்னமோ பெரிய வில்லன் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது. அவன் சொல்றத தான் இந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான புத்தி இந்த ராவணனுக்கு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இது தெரியாம ஆதி குணசேகரனும் பார்த்தீங்கன்னா, ராவணன் தான் குடும்பத்துக்கு என்னமோ பெருசா நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நெனச்சுட்டு வந்து சும்மா ஃபேக்கா நம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து இந்த ராவணன் வந்து ஒரு பெரிய ஆப்பா வந்து வைக்க போறாரு. இது ஏற்கனவே நம்ம ஜனனிக்கு தெரியதுனால, ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டாவே நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்த காப்பாத்தணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜனனிய இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா வெறுக்குறாங்க எல்லாருமே. இந்த கதிர்லாம் சொல்லவே வேண்டாம். என்னமோ வந்து ஜனனி இவனுக்கு வந்து என்னமோ பெரிய கெட்டது பண்ணிட்டா அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு எடுத்தாலும் ஜனனி முன்னாடி வந்தாலே
அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ம் நம்ம இவரு பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து சொல்லிறாரு. இத கேட்ட உடனே நம்ம ஞானம்க்கு கோபம் வந்துருது. "என்ன கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கியா? அப்போ நீ மட்டும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே நான் எங்கண்ணே கேட்டு வாங்கினேன். அண்ணன் தானேண்ணே எனக்கு வந்து அமைச்சு குடுக்குறாரு." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு கதிரு, நான் ஒண்ணும் உன்கிட்ட வந்து பேசல. நீ ஒண்ணும் எனக்கு காசு குடுக்க போறது கிடையாது. அண்ணன் தான் எனக்கு வந்து குடுக்க போறாரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். உனக்கு என்ன வரணுமோ அது வந்துருச்சுல்ல. அப்போ பேசாம நீ வந்து உன் வாய மூடிட்டு இரு. தேவையில்லாம என் பிரச்சனைக்குள்ள நீ வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போடுற மாரி பேசும்போது, ராவணன் வந்து, "ஐயோ! சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல இடம் பாத்துரலாம். நான் வந்து பாத்துட்டு சார் கிட்ட வந்து எல்லாமே பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ராவணன் வந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆ நந்தினிய கூட்டிட்டு, "சரி வா நந்தினி உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிறாரு. ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா, "இவனுக்கு மட்டும் சொந்தமா இடம் வேணுமா? அப்போ எங்களுக்கெல்லாம் சொந்தமா இடம் இருந்தா என்ன கசக்குதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து, "நீ வா ரேணுகா" அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவ கூட்டிட்டு வந்து உள்ள போயிறாரு. ஸோ ஜனனி இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஜனனி வந்து நம்ம சக்திக்கு ஃபோன் பண்றாங்க. "என்னாச்சு சக்தி? நிலவரம் எப்படி இருக்குன்னு?" கேட்டுட்டு, "இங்க ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது போல இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ராவணன் வந்து ஏதோ பெருசா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆனா அது என்ன பிளான் அவன் பண்றான் அப்படிங்கிறது தான் எனக்கு சரியா தெரியல. ஆனா இங்க வந்து குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சண்டைய உண்டாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஜனனி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அங்க அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னமோ தெரியல சக்தி. ஆனா நிச்சயமா வந்து இவங்க 2 பேரும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனை நடக்க போகுது போல இருக்கு. அவனால தான் இவங்க பிசினஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமா போக போகுது போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த விஷயத்த சொன்னா கூட இந்த வீட்ல இருக்கிற யாருமே புரிஞ்சுக்க போறது கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு ஜனனி அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவங்க எப்ப வேணா போகட்டும். அதான் நம்மள தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டாங்களே! அதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேசி நமக்கு என்ன ஆகப்போகுது? இந்த வீக்கேவ நான் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், நம்ம மத்த விஷயங்கள பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சக்தியும் பார்த்தீங்கன்னா, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுர்றாரு.